தாம்பரம் அருகே கழிவுநீர் சேமிப்பு தொட்டியில் இருந்து கழிவுநீர் ஓடையில் எடுத்து விடப்படும் கழிவுநீரால் செம்பாக்கம் ஏரி மாசடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சென்னையின் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய நீர்நிலையான செம்பாக்கம் ஏரி 150 ஏக்கர் பரப்பளவில் இருந்து நாளடைவில் 104 ஏக்கர் பரப்பளவாக சுருங்கி காணப்படுகிறது. 30 ஆண்டுகளுக்கு முன்னர் சுத்தமாக இருந்துள்ள ஏரி நீரை மக்கள் குளிக்க பயன்படுத்தியுள்ளனர். ஆனால் தற்போது கழிவுநீர் கலப்பதால் தண்ணீர் நிறம் மாறி மாசடைந்து காணப்படுகிறது. தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட 37வது வார்டு பகுதியில் உள்ள கழிவுநீர் தொட்டி முழுவதும் நிரம்பியதை அடுத்து அங்கு மின் மோட்டார் பொருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனிடையே கழிவுநீர் அருகில் உள்ள மழைநீர் வடிகால் ஓடையில் கலந்து மாசடைந்து வருகிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். செம்பாக்கம் ஏரி 150 ஏக்கருக்கு மேலே மேற்பட்ட பகுதி. இப்போ 104 ஏக்கர் இருக்குது. இந்த ஏரியில் குப்பை கொட்டுறாங்க, சாக்கடை தண்ணி விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிடியில் வழக்கு தொடுத்து கலெக்டர்கிட்ட நவம்பர் மாதம் பெட்டிஷன் கொடுத்தோம். ஆனால் இதுக்கு ஒரு தீர்வு இல்லை. இதனால் இந்த சுற்றி இருக்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்குது. இந்த கவர்மெண்ட் ஒரு துரிதமாக இந்த ஏரியை பாதுகாக்கணும். இந்த மழைநீர் ஓடையானது அருகே உள்ள செம்பாக்கம் ஏரியில் கலக்கும் நிலையில் மழைநீர் ஓடையில் கலக்கப்படும் கழிவு நீரால் செம்பாக்கம் ஏரி மாசடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே கழிவுநீர் கலப்பு, மண் படிதல், ஆக்கிரமிப்பு போன்ற பிரச்சனைகளால் தனது பொலிவை இழந்து வரும் செம்பாக்கம் ஏரிக்கு இது மேலும் ஒரு அச்சுறுத்தல் என்றே சொல்லலாம். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏரி நீர்நிலைகள் மேம்படுத்தும் பணிகள் நடைபெறுகிறது. ஆனால் ஏரியின் நீர் பாதுகாப்பிற்கு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் பகுதி மக்கள். ஒரு காலத்தில் தூய காற்று மற்றும் சுத்தமான நீருடன் காணப்பட்ட இப்பகுதி முறையான திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை இல்லாத காரணத்தால் காலப்போக்கில் தனது அசல் தோற்றத்தின் நிழலாகவே மாறி வருகிறது. ஏரியில் உள்ள நீர் தொடர்ந்து மாசடைந்து நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதோடு எதிர்காலத்தில் நீர் தட்டுப்பாடு ஏற்படும் என தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள் மற்றும் ஆர்வலர்கள். குறிப்பாக இந்த ஏரியில் கழிவு நீர் கலப்பதாக ஒரு பெரும் குற்றச்சாட்டை இப்பகுதி மக்கள் தொடர்ந்து வைக்கின்றனர். அதாவது தாம்பரம் மாநகராட்சி மூலம் இங்கு சுத்திகரிப்பு நிலையம் என்ன ஒரு பெயரளவிலே அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதில் எந்த ஒரு சுத்திகரிப்பும் செய்யப்படவில்லை. நேரடியாக இந்த கழிவுநீரை அப்படியே ஏரிக்கு செல்லும் வகையில் செயல்படுகிறதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இப்பகுதியை சேர்ந்த ராஜன் என்பவர் நம்மிடம் இருக்கிறார். அவருடைய கேட்போம். இப்போதைக்கு 2 வகையான சேனலில் மெயினாக தண்ணி கலந்துட்டுருக்கு. ஒன்று அரிதாசபுரம் கனாலு, இன்னொன்று கட்டன் கவரில். அது ஒரு மழை பெஞ்சால் போதும் 3 நாளைக்கு மொத்தமாக கழிவு நீராகவே தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஃப்ரெஷ் வாட்டரே வரதில்லை. இப்போ அது அப்படி ஒரு போட்ட நோக்கமே தப்பாக போயிடுச்சு. இப்போது பல்லாவரம் நகராட்சியோட கழிவு நீரெலாம் ஸ்ட்ரைட்டாகவே கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் எங்களுக்கு நிலத்தடி நீர் மாசுபட்டுடுச்சு. இன்னும் எங்கள் கிணத்துல பிளாக்காக வர அளவுக்கு இருக்க சுச்சுவேஷன் இருக்குது. இந்த சுச்சுவேஷன் வரதுக்கு முன்னாடி இந்த ஏரியை காப்பாற்றணும் தான் உங்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு ஒரு சொல் இருக்குது நம்ம தமிழ் இதில். அதாவது நான் அந்த நகரில் இருக்கேன். இப்போ பக்கத்திலே ஏரி இருக்குது. நம்ம இருக்கிற ஏரியை நீராதாரத்துக்காக பாதுகாக்கிறது நம்ம எல்லாரோட கடமையும் உண்டு. அதை பல விதத்தில் இந்த சங்கம் எல்லாத்துக்கும் எடுத்துரைச்சிட்ருக்காங்க. அதில் பல தவறுகள்லாம் கூட இருக்குது. என்க்ரோச்மெண்ட் இருக்குது, மற்ற கழிவு நீர்லாம் கலக்கிறாங்க. அதாவது ஒரு தப்பை சரி பண்ணணுன்னாக்கா அதை ஒரு போர்க்குணத்தோடு அணுகினாதான் அது முடியும். ஏன்னா நீருங்கிறது எவ்வளோ அவசியங்கிறது இது கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், எல்லா மக்களுக்கும் தெரியும். சில தவறுகள்லாம் தெரியும். சில சரி செய்யும்போது தவறுகள் செய்ய ஒத்துக்கிட்டு அது நல்லது பண்ணணுமே தவிர தவறை மறைக்கிறதுக்கு மேலே தவறு பண்ணிட்டு போகிறது சரியாக வராது. ஏன் சொல்கிறேன்னா என்க்ரோச்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அதை எடுக்காமல் இருக்காங்க. எந்த தப்பாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிவிட்டு இருக்கிற ஏரியா காப்பாற்றுறது தான் நம்மளோட கடமைன்னு நினச்சி நான் அதை உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன். யாரும் இப்போ கவர்மெண்ட்டையோ யாரையும் குறை சொல்ல போகிறதில்ல. அதை சரி பண்ணி இருக்கிற ஏரி, இருக்கிற கொள்ளளவு இப்போ 150 ஏக்கர் 104 ஏக்கராக குறைஞ்சிருக்கு. நான் கவலைப்படல. இருக்கிற ஏரியாவது காப்பாற்றி இந்த மக்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்ததுன்னு ஃப்யூச்சரில் எல்லோரும் சொத்து சேமித்து வைப்பாங்க. நாங்கள் சொத்தெல்லாம் கேட்கல. இருக்கிற தண்ணி இயற்கையை நம்ம சேமித்து வச்சாதான் இந்த நாட்டு மக்களுக்கும் நல்லது, நம்ம வருங்கால சந்ததியினருக்கும் நல்லது. அதனால் இந்த கவர்மெண்ட் சில முக்கியத்தை கொடுத்து சில தவறுகள்லாம் கலைந்து இவங்க சரி பண்ணி நல்ல
சரி பண்ணி மக்களுக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு சொல்கிறேன். மேலும் வந்து இப்போ இருக்கிற கழிவு நீர்லாம் கலந்து கொசு உற்பத்தி ஜாஸ்தியாகிடுது. நிறையா குழந்தைகள் இருக்காங்க, வயசானவங்கள்லாம் இருக்காங்க. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இருமல், காய்ச்சல் மாற்றி உடம்பு வந்துகிட்டே இருக்குது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கலைந்தாலே இந்த எல்லாமே சீராயிடும்னு என்னோட நம்பிக்கை இருக்குது. ரெண்டாவது வந்து உண்மையாக உழைக்கிறவங்க இருந்தால் உயர்வு நிச்சயமாக இருக்கும். அதனால் இந்த கவர்மெண்ட் வந்து நல்ல தீர்வு எடுத்து ஒரு போர்க்கால குணத்தோடு இதை அணுகி அதை சரி செஞ்சு மக்களுக்கு கொடுத்தா எல்லாரும் பாராட்டு கூட கிடைக்கும் அவங்களுக்கு அப்படின்னு நான் என் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். நகர் சார்பாக. சுவாமிநாதன், சர்வமங்களா நகர். நான் ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு சர்வமங்களா நகர் ரெசிடென்ஸ் அசோசியேஷனில் இருக்கேன். நான் ஒரு 30 வருஷம், கடந்த 30 வருஷமாக நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லாமே வந்து இங்கே முதல்ல சூஸ் பண்ணதே இந்த இடம் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. நல்ல வாட்டர், நல்ல ஏரு, காற்று நல்ல வசதி இருக்குது, தண்ணீர் நல்ல வசதி இருக்குதுன்னு வந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக இது சரியாக அன்பிளான்டு அர்பனைசேஷன் சொல்கிறாங்க. அந்த இதில் வந்ததுனால நம்ம வந்து ரொம்ப மாசுபட்டு போய் சரியாக வாட்டர் வந்து இது சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சரியாக நடக்கலைன்ற ஒரு காரணத்துக்காக பிளான்டாக இல்லாதனால ரொம்ப கொஞ்சம் நாளடைவில் இந்த வாட்டர் பாடிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. நாங்கள் வந்த புதுசில் 1995, 94 இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபுல்லாக இருந்தது. நல்ல வாட்டர் எல்லாத்துக்குமே நல்ல விதமாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க இங்கே இருக்கிறவங்கெல்லாம். கொஞ்சமாக இது போனதுனால கிரவுண்ட் வாட்டர் முதல்ல வேஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போது சிட்லப்பாக்கத்துலேருந்தும் சேலையூர்லேருந்தும் ராஜகீழ்ப்பாக்கம், அப்புறம் வந்து இந்த இடத்துலேருந்து இருக்கிற கழிவெல்லாம் நேராக கொண்டாந்து இங்கே சேர்த்துட்டுருக்காங்க, கொண்டாந்து சேர்ந்துட்டுருக்கு. இதை நம்ம நிறுத்தினோம் தான் இந்த ஏரி வந்து இது மாசுபடுறது போகும். இது மாசுபடுறது போனால் தான் இப்போ வந்து சிட்லப்பாக்கம் வந்து மேலே இருக்குது, இது கீழே இருக்குது. இதனால் இந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால வாட்டர், கிரவுண்ட் வாட்டர் ரெண்டும் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எதுவுமே ஃபுல்லாக ஆறப்போ தான் இது. நாங்கள் கோரிக்கை என்ன வைக்கிறோன்னா கவர்மெண்ட்டுக்கு, சக்ஸஸிவ் கவர்மெண்ட்ஸ் இப்படி தான் ஆயிண்டு இருக்குது. நாளடைவில் நாங்கள் வந்து இதெல்லாம் நல்லா பண்ணுங்கள், வாட்டர் எங்களுக்கு நல்லா கொடுங்க, காற்று நல்லா கொடுங்க, இதெல்லாம் பேசிக் வசதி நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் எல்லா கவர்மெண்ட்ஸ்க்கும். ஒரு கவர்மெண்ட் நம்ம சொல்லலை இல்லை, எல்லா கவர்மெண்ட்டும் நாங்கள் வந்து என்ன கேட்குறோம், ஒரு கவர்மெண்ட்டு வரப்போ நாங்கள் என்ன கோரிக்கையை வச்சுன்னு இருக்கோம். இந்த ஏரியும் நல்லா படுத்தி நாங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால இப்போது இந்த கழிவுகள்லாம் இங்கே வரது இல்லையா, இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு நன்மங்கலத்துக்கு தான் பெரிஃபரல் போட்டு நன்மங்கலத்தை கொண்டு போகிறாங்க. அதுலேருந்து பள்ளிக்கரணை போகுது, ஒரு இடமா போய் கடைசி சமுத்திரத்தை போய் கலக்க போகுது. எல்லாம் ஏரிகளே இப்படி ஆயிடுச்சுன்னா நாளைக்கு எப்படி மனிதன் வாழ போகிறான்னு நமக்கு தெரியல நமக்கு. அதனால் அந்த கன்சர்னில் தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி. பேர் ராமகிருஷ்ணன். மக்களுக்கு அடிப்படை தேவையான குடிநீர் ஒரு மிகவும் முக்கியமான ஒன்று. அந்த குடிநீரை காப்பாற்றும் வகையில் இந்த ஏரியில் கலக்கக்கூடிய கழிவுநீரை முற்றிலுமாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது.